பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு சொன்னால் நாம் பொதுவாக பயப்படுறோம். ஆனால் ஒரு டவுட், இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா பாடியில் ரிப்பேர் எப்படி நடக்கும்? நாம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா மசிலில் மைக்ரோ டேமேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பாடி ரிப்பேர் பண்ணும், க்ரோத் பண்ணும். இந்த ப்ராசஸை ட்ரிகர் பண்ணுறது தான் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. டெய்லி ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் கம்மி, ப்ராசஸ்டு ஃபுட் இது எல்லாம் சேர்ந்தா பாடியில் ஒரு சைலண்ட் லோ லெவல் இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து நடக்கும். அப்போது என்ன நடக்கும்னா ஃபேட் லாஸ் ஸ்லோவாகும், பாடி ஹெவியாக ஃபீல் ஆகும், எனர்ஜி கம்மியாகும். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ரிசல்ட் வரல. இது உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? பிரச்சனை உங்கள் டயட்டில் இல்லை, ஒர்க் அவுட்லையும் இல்லை, உங்கள் பாடி ப்ராப்பராக ரெக்கவர் ஆகலை. நீங்கள் உங்கள் பாடி சிக்னலை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணினா இதையெல்லாம் சரி பண்ண முடியும். புரியலைன்னா இன்ஃப்ளமேஷன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாடி சிக்னலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் கேஸில் என்ன நடக்குதுன்னு கிளியராக சொல்கிறேன்.